1960-70களில் இவர் நடிக்காத தமிழ் படங்களே இல்லை என்று சொல்லலாம். 41 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 40 படத்தில் இவர் இருப்பார். ஜனங்க போஸ்டர்கள் இவர் மூஞ்சி இருந்தால் போதும், ஹீரோ ஹீரோயின் யார் இருந்தாலும் பரவாயில்ல, படத்தை போய் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியந்து எல்லாராலையும் போற்றப்பட்ட நடிகர் தான் திரு நாகேஷ் அவர்கள். ஒரு 10 வருஷம் அவர் கோல் வச்சினார். இவருக்காக எல்லா நடிகர்களும் காத்திருப்பாங்க, எல்லா தயாரிப்பாளர்களும் காத்திருப்பாங்க. கால் ஷீட்டுங்கிறது மொத்தமாக பொதுவாக நம்ம 9 to 1, 2 to 9, 6 to 12 அது மாதிரி தான் 3, 2, 3 தான் பிரிச்சிருப்பாங்க. இவருடைய காலகட்டத்தில் என்னென்னா இவருடைய அவைலபிலிட்டிக்காக 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர் 5-6 கால் ஷீட் கொடுப்பார். 5-6 கால் ஷீட்னா 2 மணி நேரம் நைட் த்ரூ அவுட் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நானும் பார்த்துருக்கேன். வீட்டில் வாசலில் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கோம், அதில் தலைகாணி போர்வை வச்சுருக்கோம், அதில் படுத்து தூங்கிடுவார். ஏதோ 2 மணிக்கோ 3 மணிக்கோ அப்புறம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு உள்ளே போய் படுத்துப்பார். திருப்பி 7:30 மணிக்கு இப்போ ஷூட்டிங்கு கிளம்ப வேண்டியிருக்கும், காரில் பின் சீட்டில் படுத்துப்பார். மேக்கப் மேன் இவரை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டு மடியில் மேக்கப் போட்டுக்கிட்டே அவரை கூப்பிட்டு போயிடுவார். போய் ஸ்டுடியோவில் போய் எழுந்திரிச்சு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு நடிக்க போயிடுவார். அந்த நாகேஷ் அவர்கள் எனக்கும் என்னுடைய குழுவினருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவர். எங்கள் ட்ரூப்பில் நடித்தவர். முதல்ல நான் கை நிறைய காசுன்னு ஒரு படம் திரைக்கதை வசனம் எழுதி நான் பண்ணும்பொழுது அதில் அவர் தான் ஹீரோ. நாகேஷை ஹீரோவை போட்டு எடுக்கப்பட்ட படம், நல்ல வெற்றி படம். அது மைசூரில் எடுக்கப்பட்டது. அப்போது அவரோட க்ளோஸாக இருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிது. அப்படி இருக்கும்பொழுது தான் அவர் நான் உங்கள் ட்ரூப்பில் நடிக்கிறேனேன்னு அவர் சொன்னார். நான் அப்போது ஓஜிபி ட்ரூப்பில் இருந்தேன் யூஏல. எஸ்வி சேகர் தனியாக ஒரு ட்ரூப் ஆரம்பிக்கிறேன்னாரு. அந்த ட்ரூப்பில் அவருக்காகவே நான் எழுதின நாடகம் தான் அவன் ஒரு தனிமரம். நாடகம் வெற்றியாக போச்சு. அந்த ட்ரூப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் டேட்டுகள் கிடச்சிது. அப்புறம் தான் தோணுச்சு, என்னடா இவ்வளோ பெரிய நாகேஷை நம்ம கூட வச்சுட்டு இவருக்கு போய் நம்ம சீரியஸான ஒரு பாத்திரத்தை வச்சு எழுதுகிறோமேன்னு சொல்லிட்டு காமெடியாக பண்ணலான்ட்டு தான் அந்த புறம்னு ஒரு நாடகம் எழுதினேன். அது நான் ட்ரூப் ஆரம்பித்து அது எங்கள் ட்ரூப்லேயே அவரை நடிக்க வச்சு அந்த புறம்ங்கிற நாடகம். அதுதான் பின்னாடி அண்ணேன்னு சொல்லிட்டு சினிமாவை எடுத்தோம். அதில் நான் நடித்தேன். அவர் நடித்த நாடகத்தில் நடித்த கேரக்டரில் நான் நடித்தேன். அப்படிப்பட்ட எங்களுடைய நட்பு நடிப்பையும் தாண்டி எழுத்தையும் தாண்டி தொடர்ந்து இருந்தது. அவருக்கு எங்கள் வீட்டு காஃபி ரொம்ப பிடிக்கும். அதனால் சத்யா ஸ்டுடியோவில் எப்போ அவருக்கு ஷூட்டிங் வந்தாலுமே நான் வீட்டில் இருக்கேனோ இல்லையோ, ஊரில் இருக்கேனோ இல்லையோ, வீட்டுக்கு என் அம்மாட்ட ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டு போடுவார். சொல்லுவாங்க, இது மாதிரி நாகேஷ் வந்திருந்தாரு, காஃபி சாப்பிட்டு போனாருன்னு. ஆனால் பாவி நாடகத்துக்கு டேட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, காஃபி சாப்பிட்டு போகிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருப்பேன். எங்கள் வீட்டு எல்லா விழாக்களுக்கும் என் கல்யாணத்தெல்லாம் ஹோல் நைட் அங்கே உட்காந்து மற்றவங்களோட சேர்ந்து சீத்தாடி இருந்தார். அப்புறம் அவருடைய படங்களை போடணும்னு சொல்லி எல்லாம் விரும்பி கேட்டாங்கன்ட்டு ஜானவாசத்து இன்னைக்கு நைட்டு காதலிக்க நேரம் இல்லை, பாமா விஷயம், ஏதோ 2 படம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு எங்களிடையே இருந்தது. என்னென்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே நிறைய படங்கள் ஒப்புத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பித்தார். அது எல்லாமே மைசூரில் ஷூட்டிங் வச்சாங்க. நாகேஷ் அவர் கூட எல்லா படத்தையும் நடிக்கிறவர். அதனால் நாகேஷும் அங்கே போக வேண்டியிருந்துச்சு. அதனால் நாடகத்துக்கு நாகேஷால் ரெகுலராக வர முடியல. சபாகாரங்களும் கூப்பிட்டு கேட்டேன், இப்போ நாகேஷ் நடித்து இந்த நாடகம் நம்ம போட்டுருவோம், அதுதான் ஒரு காந்தி போதும், அவர் கடைசியாக என் ட்ரூப்பில் நடித்த நாடகம். இப்போ நாகேஷ் இல்லாமல் நான் போடலாமா? இல்லை நாகேஷ் இல்லாமல் போட வேண்டாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாடகத்தை விட்டுறேன், நான் வேறு புது நாடகம் எழுதுக்கிறேன், நாங்கள் போடுறோம் அப்படின்னு. இல்லை உங்கள் ஸ்கிரிப்டு தான் வேணும் எங்களுக்கு, நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னோடனே அந்த நாடகத்தை நாங்கள் அவர் இல்லாமல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அவர்கிட்டையும் போய் சொல்லிட்டோம், இல்லை சார் இது ரொம்ப கஷ்டம், நாடகம் ஒத்துக்கிட்டு கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம், அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் படங்களை தொடர்ந்து நடிங்க, நாங்கள் நாடகம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் அவருக்கு ரொம்ப வருத்தம். நாடகம் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி வருத்தம். நடுவில் அவருக்கு ரொம்ப உடம்பு சீரியஸாக போய் பேப்பரில் தான் பார்த்தோம், இந்த மாதிரி அவர் பிழைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரிலாம் சொல்லி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அவரை பார்க்கணும்னு ரொம்ப மனசு துடிச்சுது. டாக்டர்கிட்ட கேட்டேன், ஃபேமிலின்னா நான் ஒய்ஃபை தவிர யாருமே உள்ளே அலௌடு கிடையாது, நான் இல்லையா நான் போய் பார்க்கணுன்னா டாக்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லை நீ வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிஹெச்எல் கொல்லப்பக்கம் வழியாக மாடிப்படி ஏறி உள்ளே போய் அவரை என்னை மட்டும் அலோவ் பண்ணாங்க. நான் போய் அவரை போய் பார்த்தேன். உடம்பு முழுக்க ஒரே ஒயராக இருந்துச்சு. நான் கூப்பிட்டேன், நாகேஷ்னு கூப்பிட்டேன். அவர் கண்ணு திறந்து பார்த்தாரு. எனக்கு கான்ஷியஸாக இருக்காருங்கிற அளவுக்கு தெரிஞ்சுது. வாங்க நாகேஷ் சீக்கிரம் எந்திரிச்சு வந்தீங்கன்னா நம்ம நாடகம் போடலாம், நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். அப்படின்னு தலையாட்டிட்டாரு. அப்புறம் காஃபி ஆமாம் காஃபி அது அம்மா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தேன். மனுஷன் பொழைச்சிட்டார்.
போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய நாள் நடித்தார். என்னுடைய படங்கள் தெலுங்கு படம், தமிழ் படம் எல்லாத்துலேயும் அவர் நடித்தார். அப்படிப்பட்ட நாகேஷ் என்னால் மறக்க முடியாத ஒருத்தர். நன்றி.